ஒன்று தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வாசிப்போம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில் இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவர் உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு அழைத்து வந்து மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் பேச விரும்புகிற ஒரு காரியம், நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம், நீங்களும் நானும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். வாரத்துக்கு ஒரு முறை மாத்திரமல்ல, மாதத்துக்கு ஒரு மாத்திரமல்ல, வாரத்திற்கு 7 நாள் வந்தாலும் ஆராதனைக்கு வருவது பெரிதல்ல, வேதாகமத்தை தூக்கிட்டு வருவது பெரிதல்ல. கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்கிறோமா என்பதுதான் மிகவும் அவசியமானது. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் செடி, நீங்கள் கொடிகள். கொடியானது செடியிலே என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும், படர்ந்திருக்க வேண்டும். நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க முடியாது. அப்போ நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏன் இவ்வளோ பெரிய சபைகளை ஆண்டவர் நமக்கு கட்டி கொடுத்திருக்கிறார்? எதற்காக இவ்வளவு கோடிகளை செலவு பண்ணி இந்த ஒரு கிராமத்தில் ஆண்டவர் அழகான மகிமையான திருச்சபையை நமக்கு கட்டி கொடுத்திருக்கிறார்? எதற்காக சபை? எதற்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை? எதற்காக உபவாச ஜெபங்கள்? எதற்காக விழிப்பு ஜெபங்கள்? உங்களை கர்த்தருக்குள், நாம் யாவரையும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க பண்ணுவதற்கு, நாம் யாவரையும் கர்த்தருக்குள் வளர்ந்து பெருக பண்ணுவதற்குத்தான் கர்த்தர் திருச்சபைகளை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கும்போது பவுல் அழகாய் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். ஒரு ஊழியக்காரருக்கு, ஒரு திருச்சபைக்கு எப்போ முழு உயிர் பெறுகிறது என்று சொன்னால், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த விசுவாசி, அந்நிய பாஷை அபிஷேகம் பெற்றுக்கொண்ட விசுவாசி, திருவிருந்தில் பங்கு கொள்ளுகிற விசுவாசி, தினந்தோறும் அவர்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், கர்த்தருக்குள் கனி கொடுக்க வேண்டும், கர்த்தருக்குள் அவர்கள் வளர்ந்து பெருக வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு ஊழியக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. பவுல் அழகா சொல்லுகிறார், நீங்கள் நிலைத்திருந்தாதான் நாங்கள் பிழைத்திருக்க முடியும். பிழைத்திருப்பது என்றால் என்ன? உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது சபை, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் போதகர்கள். விசுவாசிகளை கர்த்தருக்குள் எப்படியாவது நிலைத்திருக்க பண்ண வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். பிரம்மாண்டமான கூட்டங்களை காட்டுவதல்ல சபை. எங்கள் திருச்சபையில் 1000 பேர் இருக்கிறார்கள், 2000 பேர் இருக்கிறார்கள், 10,000 பேர் இருக்கிறார்கள் என்பதற்காக அல்ல சபை. யார், எத்தனை பேர் கர்த்தருக்குள் உறுதியாக இருக்கிறார்கள், நிலைத்திருக்கிறார்கள்? இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை இருக்குமானால், அல்லது எதிர்பாராத மரணம் இருக்குமானால், எவர்கள் பரலோகத்தை சந்திப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள், அவர்களே கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற அனுபவம் பெற்றவர்கள். அல்லேலூயா. வேதத்தின்படி, பைபிள் படி பெயரை மாற்றிக்கொள்வதனால் அல்ல, நம்முடைய அலங்காரங்களை மாற்றிக்கொள்வதனால் அல்ல. ஒருவேளை நீங்கள் பொட்டு வைத்தவர்கள் பொட்டெடுத்திருக்கலாம், நகை களைத்திருக்கலாம், ஆடையில் கூட நீங்கள் மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கலாம். ஒரு சோத்திரம் மாரியப்பன் பெயரை நீங்கள் மார்க் என்று மாற்றியிருக்கலாம். ஏதோ ஒன்றை நீங்கள் மாற்றியிருக்கலாம். பெயர் மாற்றுவதனாலேயோ, உங்களுடைய ஆடைகளை மாற்றுவதனாலேயோ, உங்களுடைய கலாச்சாரங்களை மாற்றுவதனாலேயோ நீங்கள் பரலோகத்துக்கு போய்விடுவதில்லை.
நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய கலாச்சாரங்களை மாற்றுவது வேதத்தின் அடிப்படையில் மாற்ற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நம்முடைய வேதம் சொல்லுகிறது, அழுது புலம்புகிறவனுடைய நெத்தியிலே ஆவியானவர் அடையாளம் போட விரும்புகிறார். அதனால தான் நம்ம பொட்டு வைக்கிறது இல்லை. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல அடையாளங்களை தந்திருக்கிறார். அதனால தான் கிறிஸ்தவங்க பொட்டு வைக்கிறது இல்லை. நமக்கு என்ன அடையாளம் இருக்கு? ஆமென், சோத்திரம். பெருமூச்சு விட்டு அழுகிறவருடைய அடையாளங்களை ஆவியானவருடைய நெத்தியில் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால கலாச்சாரங்களையோ சடங்காச்சாரங்களையோ உங்களுடைய வழக்க நெறிமுறைகளையோ நீங்கள் மாற்றுவதனாலே டைரக்டாக டிக்கெட் நமக்கு யாரும் கொடுக்க போகிறதில்லை. கர்த்தருக்குள் பைபிள் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நானும் நீங்களும் கர்த்தருக்குள் நிலை நிற்கிறோமா என்றுதான் ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். ஒரு விசுவாசி சபைக்கு வராமல் இருந்தாங்கன்னா அந்த போதவருடைய அந்த சபையுடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும் அப்படிங்கிறத அந்த ஊழியக்காரங்களுடைய வரிசையில் நிற்கும் போது நமக்கு தெரியும். பிழைத்திருக்கிறது. இன்னைக்கு ஊழியக்காரங்க அதிகமாக பலவீனப்படுகிறதுக்கு காரணம் என்ன? எங்கள் தேவைகள் சந்திக்கப்படாததுனாலயா, இல்லை நாங்கள் கஷ்டப்படுகிறதுனாலயா, இல்லை நாங்கள் வேதனைப்படுகிறதுனாலயா? இல்லை, ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தருக்கு நேராக உட்கார்ந்து பேசி கர்த்தருக்கு நேராக நடத்தி கிட்டத்தட்ட பல மணி நேரம் அவங்களுக்கு நேரத்தை செலவு பண்ணி வேதத்தை கற்றுக் கொடுத்து அபிஷேகத்தை சொல்லி கொடுத்து, அபிஷேகம் என்றால் என்ன, மூலிகை ஞானஸ்தானம் என்றால் என்ன, சத்தியம் என்றால் என்ன, சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை எதற்கு வரணும், உபவாச ஜபத்துக்கு எதுக்கு வரணும், நைட் ப்ரேயருக்கு எதுக்கு வரணும், சபையில் அங்கத்தினர்னா என்ன, சபையில் எதுக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கு சொல்லணும், எதுக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இந்த சபை என்றால் என்ன? ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இது குறிப்பிட்ட மக்களுக்கான இடம் கிடையாது. இங்கு ஜாதி மதமற்ற எல்லாரும் ஒரே குடும்பமாய் ஆராதிப்பதுதான் சபை. அல்லேலூயா. ஆமா, இங்க ஏற்றத்தாழ்வே கிடையாது. ஒருவேளை சபைக்குள்ள யாராவது ஏற்றத்தாழ்வோடு பேசினாங்கன்னு சொன்னா, உங்களை ஜாதியை பத்தி யாராவது பேசினா, உங்க குடும்பத்தை பத்தி யாராவது பேசினா, உங்க வருமானத்தை பத்தி யாராவது இழிவா பேசினா, உடனடியாக ஆராதனை முடிந்த உடனே போதகரிடத்தில் நீங்கள் தைரியமாக தெரிவிங்கள். அல்லேலூயா. தயவு செய்து இங்கு போதகர் ஜாதி பார்ப்பது இல்லை. நம்முடைய மாரநாதா எல்லை புலி சபை ஜாதி பார்ப்பது இல்லை. இங்கு ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை. இங்கு ஏழை பணக்காரன் பார்ப்பது இல்லை. இங்கு இல்லை, அங்கு இருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. இங்கு இல்லை, அங்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஒருவேளை உங்களை யாராவது அப்படி வேதனைப்படுத்தி கொண்டிருந்தால் நீங்கள் யாரும் சபையை விட்டு போக வேண்டாம். எழுத்துப்பூர்வமாகவோ பேச்சு மூலமாகவோ போதகருக்கு தெரியப்படுத்துங்கள். அவர்கள் மீததை பார்த்து கொள்வார்கள். யாரு சபையை விட்டு போகணும்னு அவங்க தீர்மானிப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால இங்கே ஏற்றத்தாழ்வு எதுவுமே கிடையாது. அதனால அவங்க பெரியவங்க இவங்க பெரியவங்க அப்படின்னு எதுவுமே கிடையாது. இங்கே ஜாதி கிடையாது, ஏற்றத்தாழ்வு எதுவுமே கிடையாது. அதுதான் சபை. வேதம் சொல்லுகிறது, சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நல்ல சத்தியத்தை கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதுக்கு தான் சபை. ஆமென். எதுக்கு நம்ம ஒன்றா கூடி வரோம்? ஒருத்தர் முகத்தை பார்க்குறதுக்கு, ஒருத்தருடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு. நாங்கள் இப்படி எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, இப்படி எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எங்களுக்கு தேவை இருக்குது, இவ்வளோ எங்கள் வீட்டில் இப்படி ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கோம். ஒருத்தருக்கு ஒரு பகிர்ந்து கொள்றதுக்கு தான் சபை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் இப்போ யாரும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம், கூட்டம் முடித்த பிறகு. ஆமென். ஆர்வ கோளாறில் இப்போமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஏற்கனவே மீட்டிங் நடக்கும்போதே பகிர்ந்து கொண்டுட்டு தான் இருக்கும். அப்போ ஒருவருக்கொருவர் கஷ்ட நஷ்டங்களை என்ன செய்யுங்க? பகிர்ந்து கொடுங்க. பகிர்ந்து கொள்ளுகிறோம் என்ற பெயரில் யார் உயிரையும் எடுத்து விட வேண்டாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடித்து விடுங்கள். அல்லேலூயா. நீங்கள் பிறந்த காலத்திலிருந்து 1957 ஆரம்பித்தால் பாவம் அவர்கள் அது பிறகு உங்களை பார்த்து அவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. பகிர்ந்து கொள்ளுங்க. ஒருத்தருக்கொருவர் நேசிங்க, ஒருத்தருக்கொருவர் விட்டு கொடுங்க. அதான் சபை. அல்லேலூயா சொல்லுங்க. எங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம்னா எல்லாரும் வந்து நிற்கிறது. அன்னைக்கு எங்கள் அம்மா இறந்ததுக்கு எல்லாரும் வந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. எனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாஸ்டரையா 2 நாளாக என் கூட இருக்கிறாங்க, பாஸ்டர் குடும்பம் இருக்குது, மூப்பரையாக இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க. தைரியமாக சொல்ல முடியும். எனக்கு ஒன்றுனா 4 பேர் தூக்கி போடுறதுக்கு ஆள் இருக்கியான்னு என்னால் சொல்ல முடியும்ல.
சொல்ல முடியுமா முடியாதா? ஆமாம், முடியும். ஆமாம், அதான் குடும்பம். இப்போ எப்படி என்னால் தைரியமாக வெளியே சொல்ல முடியுது? இப்போ வெளியே உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய பக்கம் நிறைய சபைகளில் சொல்லுவாங்க, நீங்கள் பிரதர் இங்கே வாங்க, உங்களுக்கு நிறைய அழைப்புகள் கிடைக்கும், ஊழியங்கள் நிறைய கிடைக்கும், இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. எனக்கு சபை இதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு சபை இதுதான். ஆண்டவருக்கு சித்தமானா ஆண்டவர் ஒரு அழகான ஹிந்து கிராமத்தை எனக்கு பேசிட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு 2 வருஷமா பேசிட்டு இருக்கிறார். அது இந்து கிராமம் சுவிசேஷம் நாங்கள் 4 முறை அறிவிச்சிட்டோம். ஒருவேளை அங்கே ஜெபமயம் ஸ்டார்ட் பண்ண போறாரா, இல்லை எங்கள் மூலமாய் ஒரு சபையை ஸ்டார்ட் பண்ணி பாஸ்டர் கையில் கொடுக்க போறாரான்னு எனக்கு தெரியலை. ஆனால் சீக்கிரமாக ஆண்டவர் போக சொல்லிட்டு இருக்கிறார். கண்டிப்பாக சித்தமானால் போவேன். அந்த சபையை உருவாக்கி போதர் கையில் கொடுக்க தேவன் உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் சோத்திரம், ஆண்டவர் சொல்லாமல் மாறனாதா எல்லைப்புள்ளியை விட்டு நான் போகிறதா இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் போவேன். ஆனால் அது தேவ நாம மகிமைக்காக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நல்ல ஒரு கிராமத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார், சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோம். அது காட்சியும் பார்த்துருக்கிறேன். அந்த சபையில் பாஸ்டர் வந்து திருவிருந்து கொடுக்குற மாதிரி எல்லாம். எனக்கு ஒரு ஆசை, இந்து கிராமத்தில் சர்ச்சை கட்டி பாஸ்டர் கையில் கொடுக்கணும். அல்லேலூயா. ஒரு அப்போஸ்தலன் மூலமாக என் மேலே சொல்லப்பட்ட அந்த அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் விருத்தியாகட்டும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கட்டின அஸ்திபாரத்தின் மேலே கட்டக்கூடாது. ஒருத்தர் ஊழியம் இருக்கிற இடத்துல ஊழியம் பண்ணக்கூடாது. இல்லாத இடத்துல சபைகளை ஸ்தாபிக்கணும். புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். புறஜாதி மக்கள் மத்தியில் பெந்தேகோஸ்தே ஆவிக்குரிய சபையை கொண்டு வரணும். ஆமென். ஆண்டவர் அப்படி தான் நமக்கு வச்சு. அதுதான் சபை. அதுதான் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுறது, நேசிக்கிறது, பாசம் வைக்கிறது. அதுக்கு தான் சபை. ஆனால் பவுல் எழுதுறாரு, நீங்கள் நிலைச்சிருக்கணுமே. நீங்கள் நிலைத்திருந்தாதான் நாங்கள் பிழைத்திருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்ல சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பிழைத்திருப்பது. ஒரு ஆத்மா வரலன்னா அவங்க மனசு எவ்வளவு போராடும். அவங்க ஆத்மா ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு மீட்டிங் வைக்கும்போது கூட்டம் கம்மியாக ஆட்கள் வர வர டைமை பார்த்துட்டே இருப்பேன். ஐயோ, இந்த பஸ் இப்போ வந்துடும், இந்த மினி பஸ் இப்போ வந்துடும், இந்த ஜனங்கள் எப்போ வருவாங்க, இந்த ஜனங்கள் எப்போ வருவாங்க. ஒவ்வொரு நாளும் தம்பி விளையாடக்கூடாது. சபையில் தனித்தனியாக உட்காருங்க. கர்த்தரை குறித்த பயம் வேணும். தயவு செய்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆத்துமாக்களை குறித்து, ஒவ்வொரு காரியங்களை குறித்து, ஆத்மா வந்துடாதா, ஜனங்கள் வந்துட மாட்டாங்களா, அந்த ஜனங்கள் இப்படி சீக்கிரம் வந்துட மாட்டாங்களா. ஒவ்வொரு ஆத்மா வரலனாலும் மனசு துடிக்குது, வேதனைப்படுது, கஷ்டப்படுது. அப்போது பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். நாங்கள் ரொம்ப நாள் வாழணும்னா நீங்கள் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. சத்துருவானவன் போராடிட்டு இருக்கிறான். சபையில் இருக்கிற விசுவாசிகளை 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்ட்ரையாவுடைய காலத்தில் பார்த்த சபையை, அன்னைக்கு அவங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த சபையில் இருக்கிற அனுபவங்களை இப்போ ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னா அவங்க வேதனை தான் படுவாங்க. ஏன்னா அந்த நாட்களில் இருந்த ஆராதனைகள் வேற, ஜனங்களுக்குள் இருந்த ஒரு மனம் வேற, ஜனங்களுக்குள் இருந்த மாற்றங்கள் வேற, அர்ப்பணிப்புகள் வேற, ஞானஸ்தான ஆராதனைகள் வாரம் நடந்துட்டு இருந்திருக்குது. ஒவ்வொரு கூட்டங்களும் புது ஆத்துமாக்கள் கர்த்தரை தேடி வந்துட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ நாட்கள் போக ஜனங்களுடைய மனநிலைகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, வித்தியாசமான ரூபங்களில் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆவியானவர் 3 காரியங்களை வேகமாக நம்மோடு கூட அவர் பேச விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். 3 காரியங்களில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்க விடாதபடி சத்துருவானவன் போராடி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். நாம் என்ன நினைக்கிறோம், கர்த்தர் என்ன படைச்சார்ல, எனக்கு நான் என்ன விரும்புகிறேனோ அதை மாதிரி தான் அவர் எனக்கு நான் விரும்புகிற மாதிரி அவர் மாறணும், நான் விரும்புகிற மாதிரி அவர் எனக்காக மாறணும் நாம் விரும்புகிறோம். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும், நமக்காக அவர் படைக்கப்படவில்லை, அவருக்காக தான் நாம் படைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்தவங்களுடைய மனநிலை எப்படி மாறிட்டுன்னா, ஏதோ நமக்காக அவர் படைக்கப்பட்டார் போல. உங்களுக்கு தெரியுமா பைபிளு, நமக்காக அவர் உண்டாக்கப்படலை, அவருக்காக தான் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. ஆமாம், இயேசு ரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 50 ரூபா கொடுத்து ஒரு கேலண்டர் வாங்கி வீட்டில் போடுறீங்களே, அந்த கேலண்டரை உங்களுக்கு எங்கெங்கே தூக்கி போடணும் உங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சொல்லுங்க. இருக்குல்ல. எங்கெல்லாம் போடுவீங்க? கிழக்க போடுவீங்க, வடக்க போடுவீங்க, தெற்க போடுவீங்க. ஏன் போடுவீங்க? 50 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாருங்க. அவர் சொல்றபடி வாழ்றதுக்கு தான் பைபிள் நம்ம கையில் கொடுத்துருக்கு.
ஆமாம். ஏதோ இவங்க சர்ச்சை விட்டு போன பிறகு அவருக்கு ரொம்ப லாஸ், பரலோகத்துக்கு பெரிய லாஸ் மாதிரியும், அங்கே கட்டுமான பணியெல்லாம் நின்ற மாதிரியும். அப்போ அங்கே ஒன்றும் நம்ம நின்னா அங்கே எந்த லாஸும் கிடையாது. ஆமாம், நாம் நின்னா நமக்கு தான் லாஸ். அல்லேலூயா. ஆமாம், ஏதோ நான் இனி சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் இனி ஆராதனைக்கு வர மாட்டேன், இனி பைபிளை தூக்க மாட்டேன், இனி நான் பாட்டே பாட மாட்டேன். ஆமாம், அவர் என்ன செய்வாருன்னு பார்ப்போம், நான் இல்லைன்னா ஆண்டவர் அப்படியே நடுங்கிடுவார். அப்படி நினப்பு தான் பொழப்ப கெடுக்கு. அல்லேலூயா. யார் இல்லாட்டாலும் பரலோகம் ஜெயிச்சுட்டே இருக்கும். அல்லேலூயா. கிருபையா இரக்கமா நரகத்துக்கு பாத்திரவான்களாக இருந்தோம். ஆனால் கிருபையாய் அவருடைய இரத்த நம்மை கழுவி பரலோகத்துக்கு பாத்திரமாய் நம்மை மாற்றி இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டது நம்முடைய நீதி அல்ல, நம்முடைய நீதி அழுக்கான கந்தையாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பலிபீடத்தில் நிற்பதற்கு தகுதி அல்ல, பிரகாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பதற்கு நமக்கு தகுதி அல்ல. கிருபை இரக்கத்தினால நாம் நிலைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் நினச்சா, நான் நினச்சா நிலைச்சிருக்க முடியுமா? கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்க முடியுமா? இல்லை. அவருடைய கிருபை. நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருக்குள்ள நம்ம சார்ந்திருக்க, ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்க இந்த கடைசி காலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கும் போது அழகாக இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சபையில் நிலைத்திருப்பது ரெண்டாவது. நீங்கள் முதல்ல யார்கிட்ட நிலைச்சிருக்கணும்? கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கணும், கர்த்தருடைய வசனத்துக்குள்ள நிலைச்சிருக்கணும். ஆண்டவர் 3 காரியங்களை அழகாக வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். 66வது வசனமும் வாசியுங்கள். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். 60வது வசனத்தை திரும்ப வாசியுங்கள். அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அழகாய் யோவான் 6ஆம் அதிகாரம் 60வது வசனத்தில் ஆண்டவரை நம்பி வந்த சீஷர்கள், ஆண்டவர் வல்லமை உள்ளவர், ஆண்டவர் இரட்சகர், ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று நம்பி வந்த ஒரு சீஷர் கூட்டம். சாதாரணமான விசுவாசிகள், சாதாரணமான மக்கள் விசுவாசிகளாய் மாறுகிறார்கள். விசுவாசிகள் என்கிற அடுத்த கட்டம் தான் சீஷர்கள். ஆண்டவர் சீஷர் என்கிற வரிசையில் அநேக பேர் ஆண்டவரோடு கூட இருந்து கொண்டே ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பார். என்னப்பா, என்ன நம்பி, நான் சொல்ற வசனத்தை நம்பி இவ்வளவு பேர் எனக்கு சீஷரா மாறிட்டீங்களேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அவர்களோடு கூட ஆண்டவர் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணும்போது அந்த வசனம் அவங்கள அதை கை கொள்ள முடியாமல் இருக்கு. அதை கை கொள்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அதை வசனத்தின்படி நடக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. சினிமா பார்க்கக்கூடாதுன்னு இருக்கும், சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு இருக்கும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு இருக்கும். ஆனால் இதெல்லாம் எப்படி நம்மளால் கை கொள்ள முடியும்? இது எப்படி நம்மளால் சாத்தியமாகும்? பைபிள் சொல்லுகிறது, இந்த உபதேசம் கடினமாயிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரோடு இருந்த சீஷர்கள் பின்வாங்கி போனார்கள். முதல்ல கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க விடாதபடிக்கு, சபையை நிலைத்திருக்க விடாதபடிக்கு, சபை விசுவாசிகளை நிலைத்திருக்க விடாதபடிக்கு இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு காரியம் மாற்று உபதேச ஆவிகள். அல்லேலூயா. மாற்று உபதேசமான ஆவிகள். உங்களுக்கு சொல்லப்படுகிற இந்த மாற்று உபதேச ஆவியும் நமக்குள் போராடும். சபையில் பிரசங்கம் பண்ற உபதேசங்களை உங்களால் ஏற்றுக்கொள்ள சில நேரத்தில் என்ன செய்ய முடியாது. இப்படி எப்படி இருக்க முடியும்? இப்படி எப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்க சொல்றாங்களே, இது எப்படி அடுத்தவங்ககிட்ட அன்பு கூற சொல்றாங்களே, இது வாழ்க்கையில நடக்காத ஒன்றா இவங்க சொல்றாங்களே. அடிச்சாலும் நேசிக்கணுமா, துப்புனாலும் நேசிக்கணுமா? நம்ம ஆண்டவரை எத்தனை துப்பி இருக்கோம். நம்மளை நேசிச்சிருக்காருல்ல. ஒரு நாளா துரோகின்னு கூப்பிட்டுருக்காரா நம்மளை?
என்னைக்காவது துரோகின்னு கூட்டிருக்காரா? ஆனால் உண்மை அதுதான். அவர் எத்தனை ட்ரிப்பு அடிச்சிருக்கிறோம், எத்தனை ட்ரிப்பு வேதனைப்படுத்தியிருக்கோம். ஒரு நாள் ஜெபத்தில் காலையில் 5 மணிலேருந்து நைட்டு படுக்க போகிற நேரம் வரைக்கும் ஆண்டுகிட்ட எத்தனை சாரி கேட்பீங்க? என்ன வேண்டாம், சும்மா எத்தனை மன்னிப்பு கேட்பீங்க? மன்னிப்பு கேட்கவே மாட்டீங்களா? மன்னிப்பு கேட்குற மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் எதுவும் தவறு நடக்காதா? பொய் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்து வீட்டு கோழி நம்ம வீட்டுக்கு வரும்போது கல்லை தூக்கி அஞ்சு காலை ஒடிச்சியடா இல்லையா? அந்த கோழி சாக்கில் அவளை திட்டுனோமா இல்லையா? திட்டிருக்கோம்ல. நாயும் திட்டிருக்கீங்களோ? நாயும் வருதோ? எதுவும் பச்சில் எதுவும் போண்டா பச்சில் எதுவும் சேர்த்து வச்சிடாதியா பாவம். ஏன்னா அதையும் கொண்டிருக்கோம். மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் நம்ம மனசு என்ன செய்யும்? அடிக்கும், வேதனைப்படும். ஆண்டவர்கிட்ட சாரி கேட்போம். ஆண்டவரே, அந்த பக்கத்து வீட்டு கோழி வந்ததுப்பா, அவளை திட்டுற மாதிரியே ஒரு 10 நிமிஷம் திட்டேன் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் 1 மணி நேரம் அந்நிய பாஷை ஜோம் பண்ணிட்டு வெளியே வந்து அவன் ஞாபகம் வந்துட்டு 10 நிமிஷம் போட்டு நான் திட்டின்னு திட்டேன். நான் எந்த சர்ச்சுக்கு போகிறேன்? பெந்தேகோஸ்துக்கு போகிறேன். சும்மா விடுவேனோ? அவள் அங்கே போகிறா, ஒன்றும் இல்லாத சபைக்கு போகிறா. இங்கே ஆவி இருக்குது, அதனால என் ஆவியை வெளிப்படுத்தினேன் ஆண்டு வர்றேன். அது ஒன்றும் இல்லாத சபைக்கு போகிறவளை இவ்வளவு திட்டுதான்னா, துள்ளி குதிக்கிற சபைக்கு போகிறேன், சும்மா விடுவேனோ? திட்டுன்னு திட்டேன் அப்படின்னு சொல்லும்போதே மனசுக்குள்ள ஒரு வேதனை வரணும். உண்மையான ஆவியானவர் நமக்குள் இருப்பாரானால் உங்களுக்குள் கட்டுப்பாடுகள் உண்டாகும். உங்களை கட்டுப்படுத்துவார். நீ பேசினது தப்பு, நீ கல்லெறிந்தது தப்பு, நீ வேதனைப்படுத்தினது தப்பு, அவங்கள அளவச்சது தப்புன்னு உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவார். அப்போ நாம் என்ன செய்கிறோம்? மன்னிப்பு கேட்குறோம். ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரா இல்லையா? எத்தனை பேருக்கு நீங்கள் நிச்சயம் வாங்கியிருக்கீங்க? நிச்சயம் பெற்றிருக்கிறீங்க. மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நிறைய மன்னித்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு உபதேசங்களும் ஒவ்வொரு சத்தியங்களும் நமக்கு கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாமலே இருக்கும். இதை எப்படி நிறைவேற்ற முடியும்? எப்படி மன்னிக்க முடியும்? எப்படி இந்த காரியங்களை கை கொள்ள முடியும்? எப்படி ஒழுங்காக சர்ச்சுக்கு எப்படி வர முடியும்? கல்யாண வீடுன்னு ஒன்று ஞாயிற்றுக்கிழமை வச்சாவன்னா அங்கே போய் மாமா மச்சான் வீட்டுக்கு போகலன்னா நம்ம பாஸ்டரையாவை அந்த நிற்க போகிறாவ, நாளைக்கு மாமா மச்சான் தான் நிற்பான், அதனால ஞாயிற்றுக்கிழமை அங்கே போகாமல் எப்படி இங்கே வந்துட்டு, இது கடினமான உபதேசமாக இருக்கிறது. சபை விட்டு சபை மாறுறது ஆபத்து. ஆமேன்னு சொல்லுங்க. சபை விட்டு சபை மாறுறது ஆபத்து. அதாவது இந்த மாதம் ஒரு சபை, அந்த மாதம் ஒரு சபை, அந்த மாதம் ஒரு சபைன்னா அது பெரிய டேஞ்சர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எங்கே நம்மளை நட்டிருக்கிறாரோ, எங்கே நம்மை உறுதிப்படுத்தியிருக்கிறாரோ, எங்கே நல்ல சாப்பாடு ஆவிக்குரிய ஜீவிதம் நமக்கு தராரோ அதுதான் நமக்கு சபை. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லுவாங்க, உங்கள் சபையில் ரொம்ப திட்டுறாங்களாமே, உங்கள் சபையில் 3 பேர் கையில் மைக்கை வச்சுட்டு ஆளுக்காள் திட்டுறாங்களாமே. ஆமாம், இதில் ஏஞ்சல் அக்கா வேறையாமே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேசாமல் எங்கள் சர்ச்சுக்கு வந்துருங்களேன், இங்கே பிரச்சனையே கிடையாது. பாருங்கள், இங்கே பிரச்சனையே கிடையாது, திட்டவே மாட்டாங்க. காணிக்க கவர் மட்டும் கேட்பாங்க. அல்லேலூயா சொல்ல. காணிக்க கவர் மட்டும் கேட்பாங்க, கலராக கேட்பாங்க. வேறு ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் சர்ச்சுக்கு வந்தாலும் வராட்டாலும் கேட்க மாட்டாங்க, வீடு விசிட்டிங்கும் வர மாட்டாவ, நல்லது கெட்டதுக்கும் வர மாட்டாவ. ஒரு பிரச்சனை இல்லை, காணிக்க மட்டும் நீங்கள் கவரில் கொடுத்தா போதும். ஆமாம், அப்படி சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆமாம், நாம் காணிக்கை கொடுக்கறதுக்காக வாழலை. ஆமேன்னு சொல்லுங்கள். நாமே காணிக்கையாக மாறணும் கர்த்தருக்கு. அப்போ உபதேசங்கள் கோளாறுகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. சபையில் சொல்லுகிற வார்த்தை நமக்கு பிடிக்காம போயிடுது, உபதேசங்கள் கண்டிக்கிறது பிடிக்காம போயிடுது. அவர் என் பிள்ளையே திட்டாரு, இவர் என்ன திட்டாரு, பாஸ்டர் என்னையே பார்த்து பிரசங்கம் பண்ணுறாரு. நம்ம ரோட்டில் போகிற அந்த அண்ணனையே நிப்பாட்டி பிரசங்கம் பண்ண முடியும்? சபையில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ண முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் ஒழுங்காக இருந்தால் நம்ம மனசு குத்தாது. ஆனால் குத்துதுன்னா நம்ம சரிப்படுத்திக்கிறதுன்னு அர்த்தம். யாராவது உங்கள் பேரை சொல்லியா சொன்னாங்க உபதேசம்? இல்லை, உபதேசங்கிறது பொதுவானது. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் பக்கத்து வீட்டில் பால் வாங்கின அந்த பாத்திரத்தை கொடுக்காமல் 2 வாரம் வைத்திருப்பது என்ன அப்படின்னு பாஸ்டர் சொல்கிறாருன்னா, பாத்திரம் வாங்கினா தானே குறுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம தான் 3 மாதமாக அதே பாத்திரத்தில் வீட்டில் வச்சுருக்கோமே, இன்னும் வாங்கின பட்டு சேலையை திருப்பி கொடுக்கல. ஏன்னா கேட்கலன்னா அப்படியே என்ன செஞ்சிடலாம், விட்டுடலாமே.
சொல்லப்படுகிற உபதேசங்கள் நம்ம மனசை பாதிக்கும் போது உங்களுக்கு கடினமான இருதயத்தை சத்துரு கொடுக்குறான். செவித்தினம் உள்ளவர்களாக சத்துரு மாத்துறான். உபதேசங்களை கேட்க விடாம ஆண்டவருக்குள்ள வாழ முடியாம. கடந்த நாட்களில் 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ட்ரஸ்ட் ஆஃபீஸில் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு கிறிஸ்தவ தம்பி ஒருவர் வந்தார். அவர் நல்ல பணக்காரராக இருப்பார் போல். நான் பார்த்துருக்குறேன், ஆனால் அதிகமாக பேசினதில்லை. நான் ஒரு நாள் மாலை நேரத்தில் அங்கே இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற அக்காமார்களோடு அங்கே உட்காந்து கணக்கு வரவு செலவுகளை பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பிரதர் வந்தார். அப்புறம் யார் வந்தாலும் நம்ம பொதுவாக உட்கார சொல்லுவோம். அப்போ உட்கார சொன்னேன். உட்காந்துட்டு பேசிகிட்டே இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நீங்கள் உங்கள் சாங் உங்கள் மெசேஜ் எல்லாம் யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டார். இல்லை, எங்கள் சர்ச்சில் லைவ் போடுவாங்க, போனால் போதுன்னு அவங்க சேனலில் என் செய்தி இருக்குது, சாம்சன் சதீஷ்னா அதில் வரும், நானாக எடுத்து போடுறது இல்லை. உடனே அவர் சொன்னார், நீங்கள் தான் இந்த அளவுக்கு பேசுகிறீங்களா, ஒரு சேனலில் போட வேண்டியதானே அப்படின்னா. நான் சொன்னேன், ஆண்டவருக்கு சித்தம் இருக்கணும் பிரதர், ஆண்டவர் சித்தம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கேன். மனுஷன் விஸ்வரூபமாக ஆயிட்டான். என்ன சொன்னா தெரியுமா? நீங்கள் தேவ சித்தம்னு கேட்காதீங்க, அது தப்பு. தேவ சித்தம்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. 2வது, எப்போ பார்த்தாலும் ஜபம்னு உங்கள் குரூப் இருக்கு, இது தப்பு. நான் ஜபமே பண்ண மாட்டேன்னா, அப்பாடா, அப்போ நீ வந்த இடம் இந்த இடம் சரியில்லாத இடம், இங்கே வரவே கூடாது நீ. நான் ஜபமே பண்ண மாட்டேன், தேவ சித்தம் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல. உடனே இன்னொன்று சொன்னார், நீங்கள் தவறான உபதேசத்தில் நீங்கள் இருக்கீங்க பிரதர் அப்படி நம்மளை சொல்கிறான். அப்படியா, என்ன தவறான உபதேசம்? நான் அவங்க எப்படினாலும் வாழலாம், நீங்கள் கட்டுப்பாடோடு வாழணும்னு பைபிள் படி சொல்கிறீங்க, பைபிளில் எங்கே போட்டிருக்குன்னு கேட்குறான். கட்டுப்பாடோடு வாழணும்னு பைபிளில் எங்கே போட்டிருக்கு? மதுரை ஜஸ்டின் என்ன சொல்லி தராருன்னா, அப்போ நினச்சிக்கிட்டேன் இவன் யாரோட ஆளு? கள்ள உபதேசக்காரனுடைய ஆளு. அப்போ அவன்கிட்ட சொன்னேன், நீ தேவ சித்தம் கேட்கக்கூடாதுன்னு நீ என்கிட்ட சொல்லக்கூடாது, ஜபம் பண்ணக்கூடாதுன்னு நீ என்கிட்ட சொல்லக்கூடாது. எவ்வளவு நேரம் உன்னை உட்கார வச்சு பேசுனதுக்கு மதிப்பு கொடுத்தேன்னா, நீ கிறிஸ்தவன் என்கிற ஒரு காரியத்தை தான் நான் உட்கார வச்சிருக்கிறேன். இந்துவாக இருந்தாலும் உட்கார வைப்பேன், அது இஸ்லாமியர்களாக இருந்தால் உட்கார வைப்பேன். ஆனால் கிறிஸ்தவங்க பேசுறியேன்னு பேசினேன். உபதேசத்தை மாற்றி பேசுறதுக்கு ஒன்று என்ன ரைட்ஸ் இருக்கு? அவர் சொன்னா, எத்தனை ஊழியக்காரங்க நான் பார்த்துருக்கேன், இப்போ கூட பார்த்தேன், வருவாங்க, நான் சொல்கிற உபதேசத்தை கேட்டு 500 1000 காணிக்க வாங்கிட்டு போயிடுவாங்க. என்னை மொத இடைஞ்சல் பண்ணவன் நீ மட்டும்தான் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. உன்னை பார்த்தா அவன் சொல்கிறான், உன்னை பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்கு, உன்னை பார்த்தா என் ஆவியில் ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது, நான் சொல்கிற உபதேசத்தை கேட்டு நான் தர 1000 வாங்கிட்டு நீ போவியா? தேவ சித்தம் கேட்குறேன், ஜெபம் பண்ணுறேன், பரலோகம் நித்திய ஜீவன் சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொன்னேன். இந்த கள்ள உபதேசத்தை பேசுவதா இருந்தால் இனி என்னுடைய ஆஃபீஸில் நீ கால் வைக்கக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது, நாங்கள் சொல்லப்பட்ட உபதேசத்தை ஒருவன் கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள், அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாதிருங்கள். அல்லேலூயா. அந்த பையன் யாருன்னு பார்த்தா, நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய சர்ச்சில் இருக்கிற விசுவாசி. உனக்கு பணம் இருக்கலாம், வர்ற ஊழியக்கார உண்ட 500 வாங்கிட்டு போகலாம். ஹலோ, எங்களுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு ட்ரஸ்ட்டுக்கு காசு இல்லாமல் இருக்கலாம், அதுக்காக உன்கிட்ட பிச்சை எடுத்து உபதேசத்தை மாத்துறதுக்கு நாங்கள் பிழைப்பு நடத்த வரல, அதுக்கு நாங்கள் செத்துட்டு போகலாம். அல்லேலூயா. உபதேசத்தை மாற்றி ஊழியம் பண்ணியதுக்கு அவன் தருவானா இவன் தருவானா, இவன் தரதுக்கு பிரசங்கம் பண்ண முடியுமானா ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். 14 ஆண்டு சிறை தண்டனையிலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார். அருவருப்பான பாவத்தில் இருந்து ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார். எங்களுக்கு அதிகமாய் மன்னித்திருக்கிறார். தகுதி இல்லாத எங்களை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், பயன்படுத்துகிறார். வாழ்ந்தாலும் செத்தாலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருக்காக தான் சாவோம். என்னுடைய சரீரம் மண்ணுக்குள் 6 அடி குழியில் இறங்கும் போது நான் ஒரு ஊழியக்காரனாய் சத்தியம் பேசுகிறவனாய் சாக வேண்டுமே தவிர, உன்னை போல் இருக்கிறவருக்கு 500 1000 வாங்கிவிட்டு உபதேசத்தை மாற்றுவதற்காக நாங்கள் பிழைக்கவில்லை.
அல்லேலூயா. அப்பதான் புரிந்து கொண்டேன், நம்ம பகுதியில் எவ்வளோ ஜனங்கள் இப்படி உபதேசத்தில் மாத்திட்டு இருக்கிறாங்க. தேவ சித்தம் கேட்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, சபைக்கு போகக்கூடாது, நித்திய ஜீவன் கிடையாது. ஐயையோ, அவன் சொல்றான் கள்ள உபதேசத்துக்கு மாத்திரம் 35,000 ரூபா தசமாவும் கொடுக்குறான் மாசம். அந்த அந்த அவரை மாற்றி கொண்டிருக்கிற மனுஷங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறான்? 35,000 ரூபாய் தசம பாகம் கொடுக்குறான் மாதம் நம்ம பகுதியில். அப்போது இந்த யூடியூப் மூலமாக ஜனங்களில் எவ்வளவு சத்துரு வஞ்சித்துட்டு இருக்கிறான். சத்தியத்தை தப்பாக பேசி, தவறாக பேசி. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க, சபை உங்களை கண்டித்தாலும், சபை உங்களை ஆறுதலாக பேசினாலும், சபை உங்களை என்கரேஜ் பண்ணாலும், சபை ஒருவேளை உங்களை சில நேரத்தில் அடுத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்களை கவனிக்காமல் விட்டுருந்தாலும், நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளாதீங்க. சபையை கர்த்தருக்குள்ளேயும் சபைக்குள்ளேயும் நீங்கள் நிலைத்திருந்தாதான் நாங்கள் பிழைத்திருக்க முடியும். அல்லேலூயா. அதனால அங்கே அப்படி பேசுகிறாங்க, இப்படி அங்கே பேசுகிறாங்க. எதனாலும் பாஸ்டர்ட்ட மனம் விட்டு பேசுங்க. உங்களுக்கும் போதகருக்கும் நல்ல ஒரு தொடர்பை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் என்கிட்ட பேசுறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. நான் வருவேன், பாஸ்டரையாக்கு உடன் ஊழியராக இருப்பேன், பிரசங்கம் பண்ணுவேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் கான்டாக்ட் வைக்க வேண்டியது பாஸ்டர்ட்டையும் உதவி பாஸ்டர்ட்டையும் மட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்ககிட்ட பேசணும், அவங்ககிட்ட நேரடியாக நீங்கள் பேசணும். உங்கள் காரியங்களை அவங்களுக்கு சொல்லணும். பாஸ்டர் இப்படி எனக்கு குழப்பமாக இருக்குது, இப்படி ஒருத்தன் வந்தான், இப்படி ஏதோ ஒரு குழப்பிட்டு போயிட்டான், ஏதோ பிரசங்கம் பண்ணுறான், ஏதோ பண்ணுறான், ஒரு பாஸ்டர் என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறான், அதுலேருந்து ஒரு மாதிரி இருக்குது. எதுனாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது தான், சபை தான். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். தவறான உபதேசங்கள் நம்மை நிலைத்திருக்க விடாதபடி போராடி கொண்டே இருக்கிறது. ஆமென். ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஆண்டவரை தேடணும், நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மளை கொண்டு போகணும் என்கிறத ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் பின்வாங்கி போயிட்டாங்க, எத்தனை பேர் நம்ம சபையில் எவ்வளோ மக்கள் இருப்பாங்க பாருங்களேன், எவ்வளோ மக்கள் எல்லாரும் எங்கே போயிட்டாங்க, எல்லாரும் பின்மாற்றமாக எவ்வளோ பேர் தூரமாக போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் இளைய குமாரனை போல இயேசுவை தேடி வருவார்களாக. அல்லேலூயா. நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். நீங்கள் கர்த்தருக்குள்ள நீங்கள் நல்லா உழைங்க, நல்லா சாப்பிடுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஒரு வீடுக்கு 2 வீடு கட்டுங்க, 4 கார் வாங்குங்க. ஆமென். எங்களுக்கு எந்த பொறாமையும் கிடையாது. கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதுதான் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அதுதான் ஒரு பெரிய வெற்றி எங்களுக்கு. நீங்கள் நிலைத்திருந்தா போதும். டெய்லி பைபிள் படிக்கிறதுல நம்ம நிலைச்சிருக்கிறோமா? டெய்லி ஜெபம் பண்ணாமல் எங்கேயாவது நம்ம வெளியே போயிருக்கிறோமா? ஜெபம் பண்ணுறதில் நிலைத்திருக்கணும், பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, கழுதையின் மீது இயேசு ஏறி அமர்ந்த பிறகுதான் எங்கேயோ கட்டப்பட்ட கழுதைக்கு மதிப்பே வந்துதான். இயேசு நம்ம கூட இருக்கிற வரைக்கும் 4 பேர் நல்லா நேசிப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் போயிட்டாங்கன்னு வைங்களேன், ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போயிட்டோன்னு வைங்களேன், பைபிள் சொல்லுகிறது, ஜோடிக்கப்பட்ட பிசாசு அந்த வீடு ஜோடிக்கப்பட்டதாக இருந்ததுன்னா துரத்தப்பட்ட ஆவி கூட 7 பேரை என்ன செஞ்சிருமா? கூட்டு வந்துருமா? நம்முடைய பின்னிலைகள் தவறானதாய் மாறிவிடாதபடிக்கு உபதேசங்களில் சபை கண்டிக்குதா, உங்கள் பிள்ளைங்களை சபை கண்டிக்குதா, சந்தோஷம்னு நினைங்க. அல்லேலூயா. ஆமாம், சந்தோஷம்னு நினைங்க. உங்கள் பிள்ளைங்களை சபை கண்டிக்கணும், உங்கள் வாலிப பிள்ளைகளை சபை கண்டிக்கணும், உங்களை சபை கண்டிக்கணும். அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் போதகர். நம்ம எல்லாரை விட வயதில் மூத்தவங்க தான் நம்ம போதகர். நம்மளை கண்டிக்கிறதுக்கு, நம்மளை தலையில் குட்டுறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? குட்டிடுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தெரியுது. ஆமான்னு சொல்லுங்கள். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் என் தலையை என்ன செய்யணும்? குட்டினால் அது எப்படி இருக்குமா? எண்ணெய் போல மிருதுவாக இருக்குமா. ஆனால் சொன்னாலே நம்ம சர்ச்சுக்கு வர மாட்டோமே. பாஸ்டர் இப்படி பேசிட்டாப்ல, நான் இனி வரவே மாட்டேன். அப்படி இல்லை. நிலைத்திருங்க, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருங்க, உபதேசத்தில் நிலைத்திருங்க, சபையில் நிலைச்சிருங்க. அல்லேலூயா. ஆமென். நியாயத்தீர்ப்பு எங்கே தான் தொடங்குது? சபையில் தான் தொடங்குது. எழுப்புதலும் எங்கே தான் தொடங்குது? சபையில் தான் தொடங்குது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்களைப் போல ஜெப மையங்கள் இருக்கலாம், நாங்கள் ஜெப மையங்களை வைத்திருக்கலாம். நாங்கள் கர்த்தருக்குள் உங்களை நடத்தலாம், உங்களை ஆண்டவருக்குள் நடத்தலாம், சத்தியத்துக்குள் நடத்தலாம், அபிஷேகத்துக்குள் நடத்தலாம், தரிசனத்துக்குள் நடத்தலாம், நித்திய ஜீவனுக்கு நிறைய நடத்தலாம். ஆனால் எங்கள் வேலையெல்லாம் எங்கள் தான் நிறைவு பெறும், சபையில் தான் நிறைவு பெறும். 5 வகை எதுக்காக? 5 வகை ஊழியங்கள் எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? சபை பக்தி விருத்தி அடைவதற்கு 5 வகையான ஊழியங்களை கத்த தந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க.
ஹல்லேலூயா. அதனால நீங்க கர்த்தருக்குள்ள கடைசி நாள் வரைக்கும் நிலைச்சிருக்கணும் தான் சபை விரும்பிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், அதனால நீங்க கர்த்தருக்குள்ள கர்த்தருடைய வசனத்துக்குள்ள நீங்க நிலைச்சிருக்கணும். ஒருவேளை ஏதாவது கள்ள உபதேசங்கள்ல உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா, யாராவது உங்களை ஏதாவது தவறான உபதேசங்களை குழப்பி இருந்தாங்கன்னா, உங்கள்கிட்ட யாராவது மனம் விட்டு எங்கிட்ட நீங்க பேசணும்னா நீங்க பேசலாம், போதகர்கிட்ட பேசலாம். ஆமென். அல்லேலூயா. இந்த விஷயத்தில் எனக்கு குழப்பமா இருக்கு. அந்த பிரதர் பேசிட்டு போயிட்டாரு. அவர் என்கிட்ட கோவப்பட்டு போனார். நான் அவர்கிட்ட ரொம்ப அமைதியாக பேசி விட்டேன். ஆனால் ரொம்ப கோவப்பட்டு போனார். ரொம்ப இதாக பேசினார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இனிமேல் என் ஆஃபீஸில் நீ வராது, அவ்வளவுதான். ஆமாம். எனக்கு போயிட்டாரு. நைட்டு ஃபுல்லாக போராடி இருக்கேன், மனசெல்லாம் கஷ்டமாக, நிம்மதி இல்லாமல், ஒரு புலம்பலோட, இந்த மனுஷன் இப்படி மாறிட்டானே, இப்படி உபதேசக்காரன் இப்படி மாறிட்டானே, எப்படி பேசுகிற மனுஷன், சத்தியம் பேசுகிற மனுஷன் இப்படி தேவசித்தம் கேட்கக்கூடாதுன்னு ஆண்டவருக்கு விரோதமாக பேசிட்டானேன்னு சொல்லி ஒரே குழப்பம். ஆண்டவர் சொன்னார், மாற்று உபதேச ஆவிகள் இப்படி தான் உனக்கு விரோதமாகவும் சபைக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கிறது. யாரை உபதேசத்தில் மாற்றிடலாம், யாரை சபையை விட்டு பிரிச்சிடலாம், இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை. சபை என்னன்னு தெரியுமாங்க? ஒர்க் ஷாப்புக்கும் பைக் ஒர்க் ஷாப்புக்கும் பைக் ஷோரூமுக்கும் வித்தியாசம் இருக்குது. மனசிலாயோ? பைக் ஒர்க் ஷாப்புக்கும் பைக் ஷோரூமுக்கும் வித்தியாசம் இருக்குது. பைக் ஒர்க் ஷாப்பில் எப்படிப்பட்ட பைக் வரும்? பிரேக் உடைஞ்சது, இன்ஜின் ஆயில் லீக் ஆனது, மூஞ்சி போனது, மூக்கு போனது, கண்ணு போனது, கை போனது, 2 டயர் வெடிச்சது, அதுதான் ஒர்க் ஷாப். ஆமாம். சபைங்கிறது ஒர்க் ஷாப். சபைங்கிறது ஒர்க் ஷாப். இங்கே நீங்கள் ஷோரூம் மாதிரி புது பைக்கு தேடக்கூடாது. அவ கண்ணு சரியில்லை, இவ காது சரியில்லை, இவளுக்கு 2 டயர், இவளுக்கு டீப்பே இல்லை, இவக்கு பெட்ரோலே இல்லை, ஒருத்தனுக்கு டேங்கே இல்லை. நீங்க பைக் ஒர்க் ஷாப்ல புது பைக் இருக்குல்ல, பைக் ஷோரூம் எப்படி இருக்கும்? ஃபுல்லா ஏசி, ஃபுல்லா கிளாஸ், புது பைக்கு தான். அங்க ஒரு டேமேஜே இருக்காது. நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா சபைன்னா புது ஷோரூம் மாதிரியே இருக்கும், எல்லாரும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்கன்னு. இல்ல, இங்க கை போனது, கால் போனது, மூக்கு போனது, மொழி போனது, மூளை போனது, மூளை கெட்டது, 5 அறிவு 6 அறிவு 3 2 1 இது எல்லாம் வச்சு சமாளிக்கிறது தான் எங்க மேல தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம். நாங்க இன்னும் பிழைச்சிருக்கிறோம்னா கிருபை. நீங்க படுத்துற பாடுக்கு ஒன்று தண்ணி குடிக்கி, இனி ஒன்று தண்ணி கொடுக்க மாட்டுக்கு, ஒன்று காட்டுக்கு ஓடுது, ஒன்று வீட்டுக்கு ஓடுது, ஒன்று ஜெபக்குழுக்கு வர மாட்டுக்கு தகப்பனே. ஆனா உயிரோட இருப்பது கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. இது பைக் ஷோரூம் இல்ல, இது பைக் ஒர்க் ஷாப். ஆமென் சொல்லுங்க. சிலதை டைட் வைக்க வேண்டியிருக்கும், சில பிரேக்கு, சிலது லூஸா இருக்கும். நான் சொன்னது பிரேக்க. சிலதை எவ்வளவு மிதிச்சாலும் சிலது லூஸாவே இருக்கும். நான் சொன்னது பிரேக்க. அந்த பிரேக்கை கொஞ்ச நேரம் அந்த டூல்ஸ் எடுத்து என்ன செய்ய வேண்டியிருக்கும்? டைட் எப்படி வைக்கணும்? இப்படியா? பலனை அழுத்தி டைட் வைக்கணும். சிலது அந்த பிரேக் டிஸ்க் இருக்குல்ல, கறி பிடிச்சிருக்கும், அதெல்லாம் போட்டு அடிக்க வேண்டியிருக்கும். அந்த பிரேக் பிடிக்கிறதுக்கு 2 ஷூ கொடுத்துருப்பான், அதை மண்ணில் போட்டு தேய்க்க வேண்டியிருக்கும். இது ஒர்க் ஷாப்புங்க. இங்க நீங்க எல்லாருமே சரியா இருப்பாங்கன்னு இங்க ஷோரூம் மாதிரி பார்க்க கூடாது. இது ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப் எப்போ ஷோரூமா மாறும்னா, எக்கால சத்தம் கேட்கும் பாருங்க, அப்பந்தான் இது ஷோரூமா மாறும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதனால எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்கன்னு வந்தேன். இங்க கை போனது கால் போனது இருக்கு. நீ பேசுறியே, உனக்கு பெட்ரோல் போட டேங்கே இல்லை தெரியுமா? ஹல்லேலூயா. உன் கண்ணில் இவ்வளோ பெரிய பீமை வச்சுட்டு ஏத்தால இருக்கிறவங்க கண்ணில் இருக்கிற சின்ன தூசியை பெருசா பார்க்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம். ஏன் இப்படி பார்த்து நிலைச்சிருக்காம போகிறோம்? இது ஒர்க் ஷாப்புங்க. என்ன பார்த்தீங்கன்னா 1008 குறை இருக்கும், பிரேக் இருக்காது. ஆமென். ஹெட்லைட் உடஞ்சி கிடக்கும், டூம் இல்லாமல் இருக்கும், உள்ள பல்ப் இல்லாமல் இருக்கும், வெளி தோட்டத்துக்கு என்ன இருக்கும், எல்லாமே ஒர்க் ஷாப்பு தான். ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே சர்வீஸ் நடக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. 9 to 12 இங்கே வேலை என்ன வேலை தான். அதுக்கு பாதி பைக்கு சில நேரம் பாத்ரூம் போயிடுது, பாதி பைக்கு சின்ன சர்ச்சுக்கு போயிடுது.
அது ஒர்க் ஷாப் கிடையாது. அங்கு யாருமே சரி பண்ண மாட்டாங்க, இங்கே தான் ஒர்க் ஷாப். அதனால் சில நேரம் வேதம் வாசிக்கும் போது பாதி டிக்கெட்டை காணும், காணிக்க பகுதியில் பல பைக்கு அங்கே போயிடுது. இது ஒர்க் ஷாப்பு. ஒர்க் ஷாப் எல்லாமே அழுக்காக கிடக்கும், கருப்பாக கிடக்கும், கிரீஸ் கிடக்கும், கீழ் கிடக்கும், புகையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், கொசு கடிக்கும், அங்கே யாரும் படுக்கவே முடியாது. இது ஒர்க் ஷாப்பு. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால நான் இதில் குறையா இருக்கேன், இதில் குறையா இருக்கேன், நான் சர்ச்சுக்கு ஒரு தகுதி இல்லை. இல்லைங்க, குறையா இருக்கிறதுனால தான் நம்மளை சர்ச்சுக்கு வச்சிருக்காரு. நிறைவாக இருந்தோன்னா என்னைக்கும் நமக்கு பாட்டு பாடியிருப்பாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் தயவு செய்து நம்ம பாஸ்டரையாவும் பாலியாசிய பாஸ்டரையாவும் அடிக்கடி இங்கே வரணும்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு பாலியாசிய பாஸ்டர் வருவாங்க? பரலோகமே என் சொந்தமே. நிறைவா இருந்தால் நம்ம இங்கே இருக்க வேண்டாம். ஏன்னா இடம் எடுத்து போட்டிருக்கு. ஜபமயத்து வழியே போனீங்கன்னா அதில் இடது பக்கம் இருக்குது. எங்கள் பாஸ்டருடைய ஆசை என்ன தெரியுமா? ஆண்டவரே, யாரும் இங்கே வந்துடக்கூடாதுப்பா, எல்லாரும் எக்கால ஊதும் போது நீங்கள் என்ன சொல்லுதிய? நான் நிறைவாக இருக்கிறேன், நான் நிறைவாக இருக்கிறேன். நிறைவாக இருந்தால் எடுத்துருவார். குறைவாக இருக்கிறதுனால இன்னும் போட்டு தள்ளாமல் இருக்கார். அல்லேலூயா சொல்லுங்க. 3 கொரோனா வந்தது, கொல்லாமல் வச்சிருக்கிறார். 4வது கொரோனா வருது, கொல்லவே மாட்டார். நம்மளை விட எடுக்கவே மாட்டார். பயப்படாதீங்க, நம்ம சபை மக்களுக்கு கொரோனா வராது. உண்மையில சொல்லுதேன், உலக நாடுகளுக்கே கொரோனா பயப்படாது, ஆனா நம்ம சபை மக்களுக்கு கொரோனா பயப்படும். அந்த கொரோனாவை விட தந்திரசாலிகள் உள்ளே இருக்கிறோம். யாரை எப்படி பேசணும், எப்படி கவுக்கணும், எப்படி அழிக்கணும், எப்படி மிதிக்கணும், எப்படி சபையை விட்டு துரத்தணும், எல்லா கைவந்த கலைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது ஒர்ஷிப், இது ஒர்ஷிப். ஆமென் சொல்லுங்க. அதனால அவிய குறையோடு இருக்காவ, இவிய குறையோடு இருக்காவ, அப்படி இருக்காவ, இப்படி இங்கே அப்படி தான் இருக்கும். இங்கே இது ஷோரூம் இங்கே கிடையாது. இங்கே மாரநாதா எல்லை போலீஸ் சபை ஒரு ஒர்க்ஷாப்பு தான். இங்கே டெய்லி சரி பண்ணி நாங்கள் அனுப்பிட்டு தான் இருக்கோம். அது வாரம் எங்கேயாவது போய் முட்டி மோதிட்டு என்ன செய்யுது? வருது. திருப்பி நாங்கள் முட்டி மோதிட்டிய, ஹெட்லைட்லாம் உடஞ்சிருக்கு, அதுக்காக இரும்பு கடையிலே போடுதோம். சொல்லுங்க, இரும்பு கடையிலே போடுதோம். போனால் போகுதுன்னு உட்காந்து திருப்பி அதுக்கு நேரத்தை செலவு பண்ணி அது ஹெட்லைட்டை மாற்றி நல்லா தான் அனுப்புகிறோம் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் மறுநாள் மூக்கில் இங்கே திரும்பி இருக்கு. அதெல்லாம் ரெடி பண்ணி சரி பண்ணி வருது. பாஸ்டர் மிதிச்சிட்டா, என்ன கிள்ளிட்டா, ஓ பிரேக் ஓயிரத்துட்டு, பாதிக்கு பிரேக் இல்லாமல் தான் ஓடுது. கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம நிறைய பேருக்கு பிரேக் இல்லை, ஆனால் ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்த உட்கார்ந்து ஜெபம் பண்ண தான் ஏதோ விபத்து இல்லாமல் ஓடிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ நம்ம நினச்சிட்டோம், நான்லாம் ஜெபம் பண்ணாதான், ஜெபம் பண்ணிட்டு வெளியே போகிறதான் பாதுகாப்பு. இல்லை, உங்களுக்கு பின்னாடி ஒரு மனிதன் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பதினாலே கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல வயது முதிர்ந்த போதகரை கர்த்தர் நமக்கு தந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல சபைகளை தந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல ஒருமன பாட்டை கர்த்தர் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை கண்டிப்பதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு யாரும் எங்க ஷோரூமை தேடி போறாதீங்க. அக்கறைக்கு இக்கரை வேற சர்ச்சுக்கு போனீங்கன்னா அது இதை விட பெரிய ஒர்க் ஷாப்பாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். அதனால எல்லாருக்கும் குறை இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் விட்டு கொடுப்போம். எல்லாரும் ஷோரூமாக மாறுறதுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்குள்ள நிலைச்சிருப்போம், வசனத்தில் நிலைச்சிருப்போம். பேதுரு, பைபிள் சொல்லுகிறது, பேதுரு ஆண்டவரை மறுதளிச்சாராம். ஆண்டவருக்குள்ள இருந்த மனுஷன்தான், ஆனால் கர்த்தரை மறுதளிச்சு நிலைத்திருக்கிறதில் விட்டு தூரம் போயிட்டார். அது எதை குறிக்குது? இயேசுவை கொலை செய்து யூதர்கள் நம்மையும் கொலை செய்து விடுவார்களே என்று அவனுக்குள்ள ஒரு பயம் வந்து விட்டது. ஆமென். வசனத்தை கேட்க விருப்பம் இல்லாமட்ட நமக்குள்ள ஒரு பின்மாற்றம் வரும். 2வது, பயமும் அவிசுவாசமும் நமக்குள்ள ஒரு பின்மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்குள்ள ஆண்டவருக்குள்ள நாம இருக்கிறவங்க பயப்படக்கூடாது, அவிசுவாசங்கள் இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிற அவிசுவாசமான இருதயம் உங்களுக்குள் ஒருவனும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ அவிசுவாசம் நம்ம ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சிடும்? பின்வாங்க பண்ணிடும். ஆண்டவர் நமக்கு நடத்துவார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார், ஆண்டவர் நம்மை உயர்த்துவார்.
சொந்த குமாரனை எனக்காய் தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி? நடத்துவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அவிசுவாசமான இருதயம், பயமுள்ள இருதயம் பின்மாற்றத்துக்கு நேராய் நம்மை கொண்டு போய்விடும். அல்லேலூயா. அதனால ஆண்டவரை தாண்டி உங்க வாழ்க்கையில் எதுவும் நடக்காதுன்னு விசுவாசிங்க. நம்மளை தொடணும்னா யாரை தொட்டு தான் இங்கே வரணும்? கத்தரை தொட்டு தான் தொடணும். ஆண்டவர் தொடறதுக்கு எவனுக்காவது தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கா? நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கே பாரு என்கிட்ட மோதாத, தைரியம் இருந்தால் அங்கே போய் மோது. அல்லேலூயா. பிசாசை பார்த்து சொல்லிட வேண்டியது, ஏன் இங்கே பாரு என்ன இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்காத, நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் எங்கே போ, அங்கே மோது. இயேசு என்ன ஒரு பேரை சொன்னாலே ஓடுறான். அல்லேலூயா. பயமும் அவிசுவாசமும் நமக்குள் நிலைத்திராத காரியங்களை கொண்டு வருது. ஆண்டவர் அதை தருவாரா, செய்ய மாட்டாரா, உயர்த்துவாரா, பிள்ளைங்க படிப்பு காரியம் எப்படி இருக்கும், எதையோ நம்ம குழப்பத்தில் கொண்டு வந்து பயந்து, வியாதியை குறித்து பயத்தை கொண்டு வருவான், மரணத்தை குறித்த பயத்தை கொண்டு வருவான். ஏதோ ஒன்று நம்மை பின்மாற்றத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும். கவனமாக இருங்க, உபதேசத்தில் நிலைத்திருங்க. பயத்தையும் அவிசுவாசத்தை நீங்க புறம்பை தள்ளுங்க. 3, ஆண்டவருக்குள்ளிருந்த 12 சீசரில் ஒருவன் யூதாஸ் காரியோத்து உலகத்திற்கு இடம் கொடுத்ததினாலே, வெள்ளி காசுக்காக கத்தரை காட்டி கொடுக்க சம்மதித்ததினாலே ஆண்டவரை காட்டி கொடுத்து கத்தரை விட்டு தூரம் போனான். உலக ஆசை, உலக பாவங்கள் நம்மை கிறிஸ்துவை அன்பை விட்டு நம் நிலைத்திருக்க விடாதபடிக்கு நம்மிடத்தில் போராடி கொண்டிருக்கும். உலகத்திற்கு இடம் கொடுத்துடாதீங்க. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க இடம் கொடுத்துடாதீங்க. வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், வயோதிபர்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவருக்கு நடுங்கி, ஆண்டவர் எதெல்லாம் சொல்றாரோ, எதையெல்லாம் விட சொல்றாரோ, எதெல்லாம் நேசிக்க சொல்றாரோ, எப்படியெல்லாம் தேவனை மகிமைப்படுத்த சொல்லுகிறாரோ, ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்லுகிறது யூதாஸ் காரியத்தின் இருதயத்துக்குள் பிசாசு புகுந்தான். ஆனா பைபிள் சொல்லுது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். உங்கள் கண்களை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை காத்துக்கொள்ளுங்க. போற 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பிசாசின் வீரியத்தை விட காலம் கொஞ்சமாக இருக்கிறதுனால வர வர பிசாசின் அகோர தாண்டவம், அகோர வேகம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. வெள்ளம் போல சத்துரு பிசாசு கர்த்தருடைய பிள்ளைங்களை நரகத்துக்கு நேராக கொண்டு போயிட்டு இருக்கிறான். நீங்கள் உலகத்திற்கு இடம் கொடுத்துடாதீங்க, உலக காரியங்களுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. நல்ல ஜெபிங்க, ஜெபிக்கிறவங்க கூட நட்புகளை வைத்து கொள்ளுங்க. தேவையில்லாத காரியங்களை பேசாதீங்க. வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள் பைபிள் சொல்லுது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் சிந்தை, உங்கள் கண்கள், உங்கள் இருதயம், உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்கள் பரிசுத்தத்துக்காய், உங்கள் விசுவாசத்திற்காய், உங்க ஆவிக்குரிய ஜீவியத்திற்காய் 1 மணி நேரம் அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள தவறான உபதேசங்களோ, சபையில கண்டிக்கிற காரியங்களோ எனக்கு கோபமாக மாறிடக்கூடாதுப்பா. எங்க பாஸ்டர் ஒரு காரியத்தை சொல்றாங்கன்னா அது என் நன்மைக்காக இருக்கும் ஆண்டவரே, அது நன்மைக்காக இருக்கும். ஒருவேளை போதகர் மேலே ஏதாவது கசப்போடு நீங்கள் இருப்பீங்கன்னா அவங்கள்ட்ட மனப்பூர்வமாக வந்து சாரி கேட்டு ஒப்புரவாகுங்க. போதகரோடு எதிர்த்து நின்று நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா போதகர் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல, தேவனால் முன் குறிக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அல்லேலூயா. நம்மளை திட்டத்தானே செய்வாங்க. பிள்ளைங்கன்னா தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? பிள்ளைங்கன்னா திட்டத்தான் செய்வாங்க, கண்டிக்க தான் செய்வாங்க. கண்டிக்காங்க. அவங்கள நம்ம நேசிக்கணும், உபதேசங்களுக்கு கீழ்ப்படியணும், சபை சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும், சபையை நேசிக்கணும், சபையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்கணும், எல்லாரும் ஒற்றுமையாக நிற்கணும், எல்லாரும் வசனத்துக்காக நிற்கணும், உபதேசத்துக்காக நிற்கணும். யார் உபதேசத்தை விட்டு திருப்ப நினைச்சாலும் நாம் அதுக்கு செவி கொடுக்கவே கூடாது. 2, பயத்தையும் அவிசுவாசத்தையும் புறம்பே தள்ளணும். 3, உலக காரியங்களை நம்ம விட்டு விலக்கி வைக்கணும். இவளை நாம் கரெக்டாக இருந்துட்டோன்னா நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், நம்மை நடத்துகிறவர்கள் பிழைத்திருப்பார்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். இந்த அற்புத சுகமளிக்கும் ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம், நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம் என்ற வார்த்தையின்படி ஒருவருக்கொருவர் நமக்குள் இருக்கிற மனஸ்தாபங்களை நாம் களைந்து போட போகிறோம்.
போதகர் மேல் இருக்கிற மனஸ்தாபங்களை நாம் களைந்து போட போகிறோம். நம்ம கண்டித்திருக்கலாம், எச்சரித்திருக்கலாம், நமக்கு புத்தி சொல்லியிருக்கலாம், நம்மளை அப்பா ஸ்தானத்திலேருந்து நம்மளை பிள்ளைங்களும் கண்டிச்சிருக்கலாம். நல்ல அப்பாவை நமக்கு தந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் தயவு செய்து பேசாமல், தயவு செய்து ஆமென் அப்படி பேசாதீங்க, சபையில் அப்படி பேசாதீங்க. ஒரு கலெக்டர் முன்னாடி நின்னீங்கன்னா எப்படி நிற்பீங்க? ஒரு கலெக்டர் முன்னாடி நிற்கிறீங்க, உங்கள் வீட்டு வேலையை பேசுவீங்களா? கர்த்தர் நிற்கிறாருங்க, கர்த்தர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார் பயத்தோடு கூட. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும், ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறாருன்னா நீங்கள் நிலைத்திருக்க முடியாமல் ஏதோ ஒன்று உங்களை போராடி கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்குள் நிலைத்திருக்க விடாதபடி ஏதோ ஒன்று உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு நிலைத்திருத்தல், ஏதோ ஒரு தடுமாற்றம், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு புயல் உங்கள் குடும்பத்தை வாதித்து கொண்டே இருக்கிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை ஏதோ ஒன்று வாதித்து கொண்டே இருக்கிறது. வசனத்தில் நிலைத்திருக்க முடியவில்லை, உபதேசத்தில் நிலைத்திருக்க முடியவில்லை. சபையை விட்டு போய் விடலாம் என்று நினைக்கிறேன். போதகர் மீது எனக்கு கசப்பு இருக்கிறது, உடன் ஊழியர் மீது எனக்கு கசப்பு இருக்கிறது, இங்கு இருக்கிறவர்கள் மீது எனக்கு வேதனையாக இருக்கிறது. எல்லாரும் ஒரு சோத்திரம் நிறைவில்லை, இவர்களிடத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். பிரதர் சிஸ்டர், இது ஒரு பைக் ஒர்க் ஷாப். இங்கே எல்லாம் ஆமென் சோத்திரம் பலவீனமானவங்க தான் இருப்பாங்க. ஆனால் கர்த்தரோ அவர்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தரோ பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சபையில் குறைவு இருக்கும் பிரதர், சபையில் குறைபாடுகள் இருக்கும், சபையில் இருக்கிறவங்களுக்கு குறைபாடுகள் இருக்கும். ஆனால் நம்மை நீதிக்கு நேராய் நடத்துகிறவர் கர்த்தர் ஒருவரே. உபதேசத்தில் நிலைத்திருக்க கிருபை தாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. உபதேசத்தில் நிலைத்திருக்க கிருபை தாங்கப்பா. பயமும் அவிசுவாசமும் என்னை விட்டு விலகி போக கிருபை தாங்க. என் அவிசுவாசம் என்னை விட்டு விலகட்டும், என் அவிசுவாசம் என்னை விட்டு விலகட்டும். கர்த்தர் என்னால் நேசிக்க முடியல, நம்ப முடியல, சார்ந்திருக்க முடியலப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. உலக ஆசைகள், உலக பாவங்கள், யூதாசை பற்றி கொண்டது போல என்னை பற்றி கொள்ள விடாதிரும். துணிகரமான பாவத்திற்கென விலைக்கு காத்தருளும் ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா தகப்பனே, சீசர்களை போல் அல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பின்மாற்றம் அடைந்த பேதுருவை போல் அல்ல ஆண்டவரைக்குள் நிலைத்திராத யூதாசை போல் அல்ல ஆண்டவரே. பரலோகத்துக்கு வரணுமே ஆண்டவரே, அந்த அக்கினிக்கு போயிடக்கூடாது, அந்த நரகத்துக்கு போயிடக்கூடாது. சபையை தந்தீரே நன்றி அப்பா, சபையை தந்தீரே நன்றி அப்பா. ஏற்ற தாழ்வுகள் சபையில் இருக்கலாம், குறைபாடுகள் சபையில் இருக்கலாம். இது ஒர்க்ஷாப்பு, இது ஒர்க்ஷாப்பு. ஆமென். நம்மளை நல்ல புத்தம் புதிதான கிருபை உள்ள பாத்திரமாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்க விரும்புகிறவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி, நான் நிலைத்திருக்க போராடுறேன், நிலைத்திருக்க ஆசைப்படுறேன், நான் ஆண்டவரை விட்டு ஏற எங்கேயும் போயிடக்கூடாது, அந்நிய தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டுறக்கூடாது, அந்நிய தெய்வத்தின் பேரை சொல்லி நமஸ்கரித்திடக்கூடாது. என் வாய் நீ கத்தரை உயர்த்தணும், என் வாய் நீ கத்தரை மகிமைப்படுத்தணும், நான் கத்தருக்காக தான் வாழணும், என் முடிவு கத்தருக்காக தான் இருக்கணும். எத்தனை பேர் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். உலகத்துக்கு பின்னாடி போயிடக்கூடாது, விக்கிரகத்துக்கு பின்னாடி போயிடக்கூடாது, தவறான உபதேசத்துக்கு பின்னாடி போயிடக்கூடாது. இங்கே சபையை விட்டு நான் வெளியே போயிடக்கூடாது. சபையை விட்டு பிரித்து என்னை தனியாக்கி என்னை அழிக்க போராடுகிற சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிந்து நிர்மலமாகி போகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாம எல்லார் வாய்களை திறந்து, ஒரு மனுஷன் உயிருக்கு போராடும் போது எவ்வளவு போராடுவானோ அதே போல நான் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறதுக்கு போராடணும். ஐயோ நான் தோற்று போயிடக்கூடாது, ஐயோ நான் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது, ஐயோ நான் இல்லாம போயிடக்கூடாது, நான் இயேசு இல்லாம வாழ முடியாது. இயேசு வேணும், இயேசு வேணும், இயேசு வேணும், இயேசு வேணும். எத்தனை பேர் போராடுறீங்க? ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஒரு 4 பேர் ஒருத்தனை கொலை பண்றதுக்கு விரட்டுனா தன் உயிரை காப்பாத்துறதுக்கு அந்த மனுஷன் எவ்வளவு வேகமா ஓடுவானோ அதே போலதான் சத்துரு நம்மளை விரட்டுறான், நம்மளை அழிக்கிறதுக்கு விரட்டுறான். ஆனா விட்டுறாதீங்க, எனக்கு இயேசு வேணும், என் பிள்ளைங்களுக்கு இயேசு வேணும், என் வாலிப பிள்ளைங்களுக்கு இயேசு வேணும், என் சபைக்கு இயேசு வேணும். இயேசு இயேசு இயேசு. ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்க கிருபை தாங்க, வசனத்துல நிலைத்திருக்க கிருபை தாங்க, சபையில நிலைத்திருக்க கிருபை தாங்கப்பா. நீங்க நிலைத்திருந்தா நாங்க பிழைத்திருப்போம். எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்களுக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக வந்திருக்கிற தேவ மனுஷன்
எவ்வளோ காயப்படுத்தினாலும் நம்மளை சிரிச்சிட்டு நேசிக்கிற நல்ல ஒரு தேவ மனுஷன். நாம கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறதுக்கு தான் பாஸ்டர் போராடுறாங்க. நல்ல ஆண்டவருக்காய் கர்த்தரை துதிப்போம். நமக்கு தந்திருக்கிற நல்ல போதகருக்காய், உடன் ஊழியர்களுக்காய் கர்த்தரை துதிப்போம். நல்ல சபைக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாங்க நிலைத்திருக்க, எங்கள் நிமித்தம் எங்கள் போதகர் கர்த்தருக்குள் பிழைத்திருக்க, எங்கள் நிமித்தம் அவர்கள் மகிழ்ச்சியா இருக்க கிருபை தாரும். நாங்கள் மனவேதனையாக ஒரு நாளும் கர்த்தருக்கும் எங்கள் சபைக்கும் நாங்கள் மனவேதனையாக இருந்து விடவே கூடாது. யாருக்காகவும் கர்த்தரையும் எங்கள் சபையும் நாங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்போடு வாழ கிருபை தாரும்.